ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா டிசைனர் பொட்டிக். இன்றைக்கி வந்து டே 13ஓட ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா கர்தானா ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். கர்தானானா ஒன்றும் கிடையாது, டியூப் பீட்ஸ் தான். இதுதான் அந்த மெட்டீரியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு கலரே போகாது. ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்தானா இருக்குது. உங்களுக்கு இது குட்டி சைஸு, இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன பெரிய சைஸு, இதை விட இன்னும் பெருசு, அப்புறம் பெரிய டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைஸில் இப்போ வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூச் ஒர்க்குக்கெலாம் அந்த பெரிய டியூப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிளாஸ் டியூபாக இருக்கும், இது மெட்டாலிக் டியூப். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கொடுத்துரும். ஓகேங்களா, ஒர்க் பண்ணும்போதே கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ டியூப் பீடு நீங்கள் வந்து டியூப் பீடில் ஒர்க் பண்ணணும், கர்தானாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு கலரில் இந்த இது ஃபினிஷ் வாங்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலர்ஸில் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நான் த்ரெட்டில் தான், மெஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்டிச்சிங்காக. ஸோ எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வந்து ஃபைனாக தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் 14 இல்லை 24 ரெண்டில் எந்த நீடில் எடுத்துக்கிட்டாலும் உள்ளே போகும் உங்களுக்கு. சரிங்களா, இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. 1 by 1 தான் இதை லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இப்படி லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா உள்ளே வந்து இது பண்ண போகிறோம், ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஒன்று முடிச்சு உள்ளேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கர்தானாவை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒன், தென் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் கர்தானா ஸ்டிச்சு. இந்த மாதிரி நம்ம அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி நார்மலாக கர்தானாவையும் நம்ம போட்டுட்டு வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் இன்னைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் சைஸ் வந்து நம்ம வந்து 2 mm பீட் எடுத்து கொடுப்போம். ஓகேங்களா, இதில் கொஞ்சம் பீட் வந்து 2 mm பீட் வந்து சின்ன சைஸில் இருக்குது. சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச்சில் போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இதுவும் வந்து நம்ம த்ரெட்டில் தான் ஃபில் பண்ண போகிறோம். த்ரெட்டில் ஃபில் பண்ண போகிறோம். பேக் ஸ்டிச் எடுத்து நீங்கள் ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்க போகிறோம். இது 2 mm பீடு. ஓகேங்களா, இந்த பீடு நீங்கள் சிங்கிளாகவே லோட் பண்ணிக்கலாம். சிங்கிளாக தான் இதை ஸ்டிச் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 2mm ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி கர்தானா ஃபினிஷ் பண்ணியிருக்குது, 2mm ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து 4mm பீட் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறது, சுகர் பீடு ப்ளஸ் 4mm பீடு அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்டிச் மட்டும் பார்த்துடலாம் இன்றைக்கி. இப்போ இந்த 2mm விட இது வந்து பெருசு, ஓகேங்களா. இது 4mm பீடு. பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீடு 2mm 4mm அதுவும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 4mm ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இப்போ இது பெரிய பீட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒன்று, பெரிய பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்று, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பெரிய பீட் ஒன்று, சுகர் பீட் ஒன்று. இது வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் நீங்கள் போடணும். பெரிய பீட்டு ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 4mm ப்ளஸ் வந்து சுகர் பீடு, 4mm சுகர் பீடுன்னு இந்தப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து கர்தானா ஸ்டிச்சு 2mm 4mm வித் சுகர் பீடு. இதுதான் செயின் ஸ்டிச். ஸோ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லைன் போட்டுக்கோங்க, லைன்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து ஸோ இப்போ வந்து சின்ன வயசுல ரோட்ல பெயிண்டிங் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யாரும் பேச மாட்டாங்க, ஒட்டு சிக்கன் எடுத்து மாதிரி ஓகே ஆக்சுவலி அவங்க சிக்கன் கரெக்டாக பேசாம அது மட்டும் அதான் பேசுறேன்.
புரியுது. ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செயின் ஸ்டிச்சும் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் 4 ஸ்டிச் பார்த்துருக்குறோம். கர்தானா 2 mm 4 mm வித் சுகர் பீடர், தென் வந்து செயின் ஸ்டிச்சு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி 4 ஸ்டிச் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டிச் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஜாயின்னு கேட்கும். நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். உங்களோட போஸ்ட் எல்லாமே நீங்கள் டெய்லியும் போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.